14 நாள் காற்று மழையை அடித்து பிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பவுலின் நிமித்தம் கப்பலில் இருந்த ஒரு ஆளுக்கு கூட சேதம் வரல. எந்த காலத்தில், எந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிறோம் நம்ம? இன்னும் யோனா காலத்துக்கே போயிடுறது. என் வீட்டுக்காரன் குடித்தான், அதனால் என் குடும்பமே, என் வீட்டுக்காரர் பாவம் செஞ்சார், அதனால் குடும்பமே தண்ணியில் நிற்கிது. பாது, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கில்ல, பைபிள் சொல்லுது நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும். எப்ப நீ விசுவாசி, உன் குடும்பத்தில் யாரும் ரட்சிக்கப்படலைன்னா நான் சொல்றேன் நீ விசுவாசி. நீ விசுவாசிக்கிறியா? எதை பிரதர் விசுவாசிக்கிறது? ஆம், என்னுடைய அக்கிரமத்திற்காக, என்னுடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பாக சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அதை நான் விசுவாசிக்கிறேன். அப்போ நீ ரட்சிக்கப்பட்டுருவ. அதன் மூலமாக உன் குடும்பம் ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. அப்போ என் ரட்சிப்புக்கு எதை விசுவாசிக்கணும்னு தெரில. இயேசு எல்லாத்தையும் எனக்கு முடிச்சுட்டாருங்க, அதை விசுவாசிங்க. 2000 வருஷத்துக்கு முந்தைய எல்லாத்தையும் முடிச்சிட்டாருங்க அவரு. நீ என்னென்ன பாவத்துக்கெல்லாம் அடிக்கப்பட வேணுமோ எல்லா நியாயத்திருப்பு எல்லாம் முடிச்சாங்க. பண்டெல்லாம் இருந்தப்பா ஒரு பிளெஸிங், கிரேஸ் வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்துட்டார். இப்பொழுது அவரை நான் விசுவாசிக்கிறபடினால, அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததை நான் விசுவாசிக்கிறனால இப்போ நான் நீதிமானா இருக்கிறேன். இப்போ நான் ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளியா இருக்கிறேன். இப்போ நான் கிருபையின் கீழே இருக்கிறேன். அல்லேலூயா. ரோமர் 6:14 அதான் சொல்லுது, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கபடினால பாவம் உங்களை, யூ ஆர் இன் அண்டர் கிரேஸ். சொல்லுங்க, நீங்களா 2000 நோட்டு கையில் வச்சில்ல, இப்போ செல்லுபடியாகக்கூடிய 500 நோட்டு வச்சிருக்கீங்க. கைதுட்டுங்க ஆண்டவருக்கு ஒரு முறை. அல்லேலூயா. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டு இல்லை. நியாயப்பிரமாண கட்டளையில் ஒன்று தவறுனா எல்லாமே சாபமாக மாறுறதுக்கு நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடினால பாவம் ஒன்றை மேற்கொள்ள முடியாது. நீ தான் பாவத்தை மேற்கொள்ளுவ. ஏன் 2000 வருஷத்துக்கு முந்தி பாவத்தை மேற்கொண்டு சிலுவையில் மிரிச்சிட்டா இருப்ப. ஆணி அடிச்சு வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. கடைசி சத்துரு மரணம், அதையும் மிஸ்டாப்ல. இதுதாங்க கிருபையின் சத்தியம். இதாங்க இயேசு கிறிஸ்து பண்ணின பிரசங்கம். இதுதாங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அப்போஸ்தலர்கள் செய்த ஊழியம்.